பொங்கட்டும் பொங்கட்டும் துடிக்கட்டும். வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்றைக்கு அவளை நாங்கள் சுழியோடையாவது எழுப்ப முடியுங்க. விடணும் 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 போ அப்பா அந்த பழியை ஜெயிக்காம விடுங்க. பெரியவன் என்ன இவரோ பக்கத்தில் இடத்துல வந்து நிறைய வணக்கம் என் தாயக உறவுகளே, நான் உங்கள் ஆர்கே ரெஜி. இன்றைக்கு நாங்கள் வந்து வடமராட்சி கிழக்கில் இருக்கின்ற நன்னீர் மீன்பிடி நிலையங்கள், அதாவது மீன்பிடி துறைமுகங்களுக்கு ஒரு 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 சுழற்சியோட சுற்றுப்பயணத்தை ஒன்றே நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். நாங்கள் மூன்று பேர் எங்களுடைய யூடியூபர்ஸ். அந்த வகையிலே நாங்கள் வடமராட்சி கிழக்கிலே என்னென்ன மீன்கள் இந்த இடத்திலே பிடிக்கிறார்கள், அந்த மீன்களை என்னென்ன விதத்திலே பிடிக்கிறார்கள், என்னத்தை பயன்படுத்தி பிடிக்கிறார்கள் என்றதையும் நாங்கள் இந்த காணொலியில் காட்டப்போகிறோம். அதை விட வடமராட்சி கிழக்கிலே இருக்கிற அதிசயமான இடங்கள் உலகெங்கிலேயும் விட நான் கடந்த நாட்களிலே எழுதுமட்டு வாழ் நாகர்கோவில் இணப்பி வீதி பாலத்தை போட்டிருந்தேன். எனக்கு அதாவது உலகளவு ரீதியில இருந்து எனக்கு தொலைபேசி ஊடாக அவர்கள் கேட்டிருந்தார்கள் இந்த பிளேஸ் எங்க இருக்கு என்று சொல்லி கேட்டிருந்தார்கள். நான் அவருக்கு அதை அனுப்பி வைத்திருக்கிறேன். அவர்கள் என்னிடம் நிறைய விசாரித்தார்கள். நான் அவர்களுக்கும் எனது நன்றிகளை இந்த காணொலி ஊடாக தெரிவித்துக் கொண்டு, வடமராட்சி கிழக்கிலே மிக பெரிய நாங்கள் பார்க்காத ஒரு அதிசயமான அழகான ரம்மியமான பெரிய காட்சிகள் இருக்கிறன. நாங்கள் கட்டாயம் காலப்போக்கிலே அதுகளையும் தர காத்திருக்கிறோம். தற்போது ரஜி பிளாக் யூடியூப் சேனலுக்கு இதுதான் நீங்கள் முதல் தடவையாக இருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பிரயோசனப்பட்டால் உங்களுடைய உறவுகளுக்கும் இதை பகிர்ந்தளியுங்கள். தற்போது வாங்கள் காணொலிக்குள் போகலாம். இன்றைக்கு வந்து நாங்கள் நாகர்கோவில் கடற்கரையில் நிற்கிறோம். நாகர்கோவில் கடற்கரைக்கு ஏன் வந்தோம் என்று சொல்லி சொன்னால், நாகர்கோவில் கடற்கரையிலே அதாவது இந்தியன் ரோலராலே கொட்டப்பட்டதா அல்லது தவறுதலாக தட்டுப்பட்டு வரப்பட்டதா என்ற ஒரு விஷயம் தெரியாது. ஆனால் ஒரு சம்பவம் பண்ணுறதுக்கு நிறைய மீன்கள் வந்து கிட்டத்தட்ட தோழி என்று சொல்லப்படுகிற நிறைய மீன்கள் வந்து இன்றைக்கு அதிகாலையில் வந்து இந்த இடத்துல வந்து கரை ஒதுங்கி இருக்கு. கிட்டத்தட்ட அதை எடுத்து வித்தாக்களே ஒரு ஆள் வந்து 3000க்கு மேலே வித்திருக்கினேன். அப்போ டோட்டலாக கிட்டத்தட்ட ஒரு 50-60,000 ரூபா பொறுமதியான மீன்களை வந்து இந்த இந்த பகுதி மீனவர்கள் வந்து எடுத்து விற்பனை செய்திருக்கிறார்கள் ஒரு தகவல். ஆனால் நாங்கள் இப்போ தான் நாங்கள் இந்த இடத்துக்கு நாங்கள் அது சம்பந்தமான மீன்களையோ அல்ல இதோட எடுக்கக்கூடிய மாதிரி இல்லை.
நாங்கள் வேற இந்த கட்டை தான் ஒத்துது, கட்டை இந்த பழைய விலையெல்லாம் வருது, வேறு எதுவுமே வேற இல்லை. அப்படியா ஏதாவது இருந்தால் நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். நன்றி, பாய். இது நாகர்கோவில் கடற்கரை ஆர்ப்பரிக்கும் மலைகள். வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்றைக்கு வடமராட்சி கிழக்கு பிரதேசத்தில் இருக்கிற நன்னீர் துறைமுகங்கள், அதாவது நன்னீர் மீன்பிடியில் ஈடுபடுகின்ற மீனவர்களையும் அவர்கள் சார்ந்த தொழில் சார்ந்த சில அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இந்த காணொலியாக காட்டப் போகிறோம். அதில் பார்க்க போகிறீர்கள். தொடர்ந்து எங்களோட இந்த காணொலியோடு இணைந்திருங்கள். உங்களுடைய வரவேற்பு மிகவும் கூடுதலாக இருக்கிறது. அதுக்கு முதற்க நன்றிகள். தற்போது இந்த மீனவர்கள் தொழில் முடித்து விட்டு போயிட்டார்கள். ஆனால் நாங்கள் வேறு இன்னும் ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அங்கேயும் தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே வீச்சு வேலை தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது வந்து வலை கட்டி மீன் பிடிக்கிற இடம். வாழ்விலில் ஒரே காட்டுங்க. நாங்கள் இன்றைக்கு வந்து வடமாச்சி கிழக்குண்டையில் வந்து அபாய வழி, வடமாச்சி கிழக்கில் வந்து அபாய வழி பாதைன்னு சொல்லி ஒரு பாதை இருக்குது. அந்த பாதை தான் இது ஒரு அபாய வழி பாதையாகவே பிரகடனப்பட்டிருந்தது. இது ஒரு ஆபத்து மிகுந்த ஒரு பாதை. ஆனால் இப்போ தற்போது இதுக்கு இப்போ சுத்தவரை எல்லாம் கல் வச்சு கட்டி பாலம் கட்டி போட்டாங்க. இப்போ வந்து அது அபாயம்ன்றது இல்லை, நீட்டாக வந்துட்டு அந்த இடத்த வந்துட்டு இருக்கிறோம். அந்த இடத்துல வந்து நன்னீர் மீன்பிடியில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறவ. ஆனால் இன்றைக்கு நாங்கள் வந்த அதிர்ஷ்டம் ஒரு தரம் இல்லை.
நீங்க பாலத்துல இருந்து எடுப்போம் அப்பதான் சரி பிடிக்கும் பாருங்க பீச் வேலை உள்ள போய் அது ஏதோ கொளிவிட்டுதான் கொளிவிட்டு சிக்கிட்டு அப்ப எடுக்க போற அப்படி நாங்கள் சுழியோடையாச்சும் எடுப்ப முடியும் இங்கே போட சொல்லுங்க என்ன சரி எட்டாவது இதுலையா இதுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய மீன் பெரிய மீன் இதுல வந்து இதுல விட்டு வச்சுக்கணும் உயிரோட என்ன மீன்னா அது நேற்று போட்டாச்சு ஏ முகம் சரியில்லையா போட்டே சொல்றா கிடைக்கிறான் போட்டுது அள்ளிப்பட்டு அங்க தொண்டை மிதக்குறான் கோல்டன் உண்டு தான் போதும் நம்ம பீச் வேலை வந்து பிடிச்சிட்டு வந்துட்டார் பயன்படுத்து இப்போ பாருங்க இந்த பீச் வேலையிலேருந்து ஒரு மீனை தட்டி போட்டு வந்துருக்கார் itu ரெடி பண்ணி மட்டும் வாங்கினா போடாது அந்த முதலாளி போறது கத்தைக்காங்க சத்தி வருது பாட்டு உங்களே நடத்த வர்றதா வீடியோ விடண்ணா போட்டுப்பா நீங்கள் அமர்த்தப்பட்டு தெரியுமா
வேதையும் செத்து விட்டார். என்ன செய்கிறீர்கள்? கிணறு பிடிக்கிறேன் பாருங்க. உங்களை கிளறு பிடிக்கும் போலடாக்கு. எங்க பிடிக்கும்? கிளறு என்ன அப்பா அந்த பழியை சேர்க்காம விடுங்க. சொல்லி சேவதிதோட கட்டி பிடிச்சி கொஞ்சம் மீன் பிடிக்கல மீன் பிடிக்கிறான் பெரியவன் என்ன ஒன்று பெருசு ஆ அது ஒன்று தான் பெருசு. தண்ணியில் நீரோட்டம் இந்த பக்கம் ஒரு அண்ணன் வீசுறார். எவ்வளோ பேரும் ஓடுது. இறுக்கி கட்டி பிடிடா. டேய் இறுக்கி சுருக்கி பிடிடா. சுருக்கி கொஞ்சம் மேலே விளையாடா. அப்படியே வச்சு. இவ்வளோ எத்தனை கிலோ வரும்? ஒரு 15 கிலோ வரும். கூட வருமா? 15 கிலோ கூட. 20 கிலோ 25 கிலோ வரும். எனக்கு அதான் 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 அப்படிதான் அப்படிதான் பொங்கட்டும் துடிக்கட்டும். இவரோ சரி ஓகே. லட்சக்கணக்கில் ஒரு நாளைக்கு 1 லட்சம் ஒரு நாளைக்கு 1 லட்சம் கிடைக்கிறாங்க. ஏ உன்ன பெத்தான் பேயா கிடந்திருக்காங்க. டேய் கட்டி போட்டாங்க இருக்கா மீன் இருக்குன்னு. ஓ தூக்கணும். என்ன சார் ரெஜி பிளாக். நான் நேற்று இரவு 12 மணி ஏதோ ஆச்சு அப்டேட் பண்ணேன். இல்லாட்டி நார்மலாக 6 மணிக்கு அப்டேட் பண்ணேன். நேற்று ஓ அது இரவு கொஞ்சம் பிஸி. நேற்று மாதிரி நாள் வேலை எடுத்த அப்புறம் முதல்ல இருக்கார் வந்த 3ஆம் பையன் வந்து சுலக்ஷ் இப்போ மற்ற இதுதான் செய்கிறாங்க. என்ன காமெடி செய்வோம். இவன் அக்குட்டி பிச்சு மணி அக்குட்டி பிச்சு மணி
இது நீங்கள் அண்டை யூடியூப்ல இது பார்த்தீங்கன்னா அது என்ன நான் பார்த்தேன் உங்கள நான் பார்க்குறேன் டெய்லி வாங்க அவன் கதைச்சி ஜாக அடிக்கிறான் என்னடா ஏய் அவன் கதைச்சி ஜாக அடிக்கிறான் அவன் தான் அண்ணே அவன் சும்மா இல்லை அவன் யூனிவர்சிட்டி படிக்கிறானே பாடம் எடுக்கிறான் கதைக்கான சில பேருக்கு சினம் பிடிக்கும் ஓடுவான் சில பேருக்கு சினம் பிடிக்கும் பக்கத்தில் இருக்கிறான் அலட்ட கூட அதான் கதை கதை சுனாமின் ஆட்டம் வாங்க சொல்லிக்க வராது மழை ம் பாம்பு மாதிரி கிடக்கு கூட கிடக்க வரையா அந்த எந்த சுச்சு மூன்று சூட்டி சின்னம் போட இல்லை நீங்களாம் வந்தது அது ஒன்று ரெண்டு பேருக்கு கை மாறி நான் எடுக்கிறேன் பாரு அதுதானே போட மாட்டேன் பெண்களை எடுத்து சரி எடுத்த இப்போ வீடியோவில் வரதில்ல அது என்ன என்னதுக்கு சும்மா ஏசியம் தானே பாருங்க சரி சரி ரெண்டு வச்சுருந்தீங்கன்னா ஒன்று தெரிஞ்சுக்க முடியும் ஒன்று இன்னும் முடியும் என்னத்தை வைக்க சொல்லி ரெண்டு பெட்டியா ரெண்டு மாடி மாடி சரிங்க அதுக்குள்ள இருந்து போல் வருது அந்த புக்ஸில் இருந்து இந்த புக்ஸ் ரோட்டில் வந்து டைவ் அடிக்க விழுந்துருக்கீங்க நீங்க டைவ் அடிக்கிறீங்க பாருங்க எப்படி டைவ் அடிக்கணும் இதோட ஆட்டம் நடக்க வேண்டிய போக எல்லாத்தையும் பாருங்க ஓ ஓ என்ன சொல்லு எத்தனை வந்துட்டு 26,000 இல்லையே 26,900 27 போட சரியா 2 அட்ஜஸ்ட் பண்ணா போலாம் சின்ன போடு
தம்பி 27 இந்த இடத்துல வந்து நிறைய மக்கள் வந்து மீனை வேண்டிட்டு போகணும் வேணும். இந்த பாலத்துல எல்லாம் பாருங்க, இந்த இடம் இதைத்தான் சொல்றது அபாய வழி பாதைகள்ன்றது இதைத்தான். என்னடா பாருங்க, நல்ல தண்ணியல் ஓடைக்க இது அப்படியே உடைஞ்சு விழுந்துருவேன். மழை காலத்தில் வந்து கரெக்டு அதோட இங்கே வந்து பார்த்தோம்னா அரிசி உள்ளே போகுது அப்படின்னா இது வந்து இதுக்கு வந்து சண்டை பிடிக்கிறாங்களே. ரெண்டு படிக்க கொட்டி போட்டது தெரியும். அடுத்த விளைவு என்னென்னா செஞ்சு போடுவீங்க. அதுக்கு ஓட்டுற சுவ மாதிரியா தெரிஞ்சு ஓட்டி தான் பெரிய எடுத்து போடுங்க. அடுத்து பெரிய வடிக்க போடும் வேண்டாம் துள்ளாது, சின்னது கூட துள்ளிக்கும். அந்த வாகனங்கள் ஐயா தண்ணிக்கா நான் இருப்பது மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று குத்துப்படுது கண்டுபிடிக்குது மக்களே. செப்பம் இருக்குது. சைடு கட்டு போவான். அப்படித்தான் பாருங்க, இதான் பிரால். பெரிய மீன், நீட்டு மீன் வந்து பிரால். அடுத்து கட்லா, திலாப்பி, இது பிரால், நீட்டு பிரால். அடுத்து கட்லா, திலாப்பி, மற்றது கட்லா, திலாப்பி, களிறு. களிறு இல்லை தானே, இப்படி விட்டா போகும் பொழுது அப்படி எத்தனை கொலைகள்.
இந்த மீன் வந்து பாருங்க மக்களே கண்ணை மூடிட்டுது கண்ணை மூடி கிணறு காணுது பதினொன்றா இந்திரானா 6 ஆகாஷ் தமிழை ஆகாஷ் கோபிய கொண்டா ஓடியா கோபிய கொண்டு ஓடியா இந்திரா தண்ணி விடாது